ஃப்ரெண்ட்ஸ் நிறைய புரிஞ்சு பார்த்து கேட்கணும். நான் பேசணும் நீங்க பார்த்துட்டே தான் சார் பேசணும். உங்ககிட்ட வைக்காரா அதுக்கு இவ்வளவு தூரமா வைப்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் நேரம் கண்ணை மாய்க்குது. இந்த பக்கத்து திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு இல்ல, பல வீடியோ எடுத்தா போட முடியல. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு வேலையா வந்தோம். சரி, அப்படியே அந்த லகாடா லாங்குவேர் மால் சரி இரு, அந்த மாலை அர்ஷத் தான் போய் பார்த்துட்டு இருந்தானா. மால்ல எல்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னான். சரி, அப்படியே நம்ம வந்ததுக்கு அப்படியே அந்த மாலை பார்த்துட்டு போயிடலாம், மக்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இப்ப போறோம். எங்கள்கிட்ட வேற அர்ஷத்து 4 வாட்டி மாதிரி போய் பஸ்ஸுக்கு நடுவில் கையை நின்றுட்டே இருக்கிறான். அதனால இப்ப நாங்க வந்துட்டு பத்திரமா நாங்க வண்டி வேற இல்ல, மாலுக்கு நடந்தே போறோம். இங்க இருந்து சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் தான். அதனால நடந்தே போய் வீடியோ எடுத்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் இறங்கினீங்கன்னா 3 கிலோமீட்டர் வரும். அது மாதிரி பாத்துட்டே போறோம். சென்டர்ல வச்சீங்கன்னா நான் பேசுறது கேட்கல, அப்புறம் ஏன் வாய்ஸ் கேட்காது. சரி, இப்போ நாங்க வந்துட்டு மாலுக்கு போயிட்டு அங்க இருந்து விலாக கண்டினியூ பண்றேன். சாப்பிட்ட போதில் இருக்கேன். இவன் சினிமாட்டிக் அது இதுட்டு எங்கேயோ ஏற்கனவே தொங்கிக்கிட்டு நிற்கிறான். சீக்கிரம் இறங்கி வாடா. சரி, இது இல்லை, சரி சீக்கிரம் வா. பண்ணுவான். நான் எதுவும் பண்ண மாட்டேன், சும்மா தான் இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே தூக்கிட்டே இருந்தானா அந்த காரனோட போயிடும். பைத்தியக்காரன், இங்கிட்டு வாடா. இல்ல, இத்தனை நாள் சார் என்ன பண்ணீங்க? இத்தனை நாள் நாங்கள் வீடியோ எடுத்தோம். நான் 3 வீடியோ எடுத்தோம். ஒவ்வொரு வீடியோவும் 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம். ஒரு வீடியோ தொலைச்சிட்டானுங்க. ஆமாங்க. இன்னொரு வீடியோ ஒழுங்காக எடுக்கல. இன்னொரு வீடியோ எடுத்தோம், அது சில பல சம்பவம் இல்ல, நம்ம நேரம் அது போட முடியல. சரி, அதனால அது பத்திரமா எடுத்து நாங்களே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை போட முடியலன்னு நான் உன்கிட்ட என்ன கேட்க வந்தேன்னா, இதனால நீங்க என்ன சார் பண்ணீங்க அப்படின்றது வீடியோக்கு இல்லை. அர்ச்சல் ஃபுல்லா கேமரா பண்ணுவா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு. இதனால சார் என்ன பண்ணீங்க அப்படி? ஓ, உங்களுக்குறியா சார்? இப்படியெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது சார். இது வந்து அர்ஷத் வந்து நான் வேலை விஷயமா கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் காலையிலே சொன்னேன் சாப்பிட்டு வாடான்னு, சாப்பிடாம வந்துட்டான். இப்போ மணி எத்தனை? 4 மணி. காலையில எத்தனை? 6 மணிலேருந்து இப்படியே நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்பதான் சாப்பிட்டான். போன ஊர் வேற செம்ம கிராமம், கிராமம் இருந்துச்சு, செம்ம வியூ. ஆனா கடை எதுவுமே இல்லை. ஜாஸ்னு ஒரு பைத்தியக்கார பையன் வண்டியில பெட்ரோலை போட்டு போக வேண்டியதானேன்றான். இங்கேருந்து பெட்ரோல் போடுறதுக்கே 500 ரூபா ஆயிரும். வர்றப்ப என்ன இது சொல்லுங்க ஐஜாஸ், நீங்க எதுல கூப்பிட்டுருக்கீங்க? இருங்க சார், நான் ஏதோ சொல்ல வந்து ஒரு ஃப்ளோல போட என்ன விடுங்க சார். இதே பேசிட்டு இருந்தேன். அங்கே பாரு, அது தஞ்சாவூர் முனிசிபல். இதான் தஞ்சாவூர் முனிசிபல் கார்பரேஷன். ஒன் டே இன் தஞ்சாவூர் அப்படின்னு ஒரு வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோ சரியா தெரியாது உங்களுக்கு. அந்த ஒன் டே இன் தஞ்சாவூர் வீடியோக்கு போடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற யாராவது நல்ல வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க, அதை பாருங்க. எங்களுக்கு ஒரு நல்ல கேமராமேன் தேவைப்படுறாங்க சார். நீங்கள் இப்படி முடி வெட்டுறீங்கன்னு சொல்லிட்டீங்களா? ஒரு என்சிசி கேடட் முகமது ஜாசிக் ஃப்ரம் டூட்டியன் ஆம்ஸ்குவாட் ஜமால் முகமது காடி. ஒரு நிமிஷம் இருறா. One hour later. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து வண்டினா மணிமண்டபம். ராஜராஜ சோழன் தெரியுதா? எப்படி திருப்பு தெரியுதா? ராஜராஜ சோழன் மணிமண்டபம். வாங்க அப்படியே மணிமண்டபத்துக்கு வெளியே இருந்தே மணிமண்டபம் சுற்றி காமிக்கிறேன். இதுதான் வந்து அட்டூர் சின்ன பிள்ளை வந்து சுற்றி பார்த்துருக்கான். அட்டூர் புத்தகாரங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. அடுத்தது பயிற்சி மட்டும் தான் தெரியும் இந்த இடம். படிக்க ஞாபகம் இருக்கா அந்த இடம்? மணிமண்டபமா? இந்த போய் மக்களுக்கு காட்டுறா.
அப்படின்னு பார்க்காதீங்க, கொஞ்ச நாளாக ஒரே வேலை இல்லை. அந்த இதுலடா என் கூட சேர்ந்து வேலை செய்யலடா, அந்த டயர்டில் இருக்கும், அதனால தான் கை இருக்குது. மால் வந்துருச்சு. இங்கே வந்தீங்கன்னா குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் விளாட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் மணின்ற மணி மண்டபம். அப்படியே மணி மண்டபத்துலேருந்து அப்படியே அந்த பக்கம் திரும்பிங்கன்னா மால் தெரியுதா? அது ஒரு தெரியுது பாரு ஒரு மலை. அதான் மால். அதுக்கு அங்கே கேட்கணும்ல, இந்த இதே கேட்கும். இதான் மால். அதான் சொன்னல, அடுத்து கொஞ்சம் ட்ரெயின் எடுக்கும். ஏய் அது டக்குன்னு மால்கிட்ட போயிட்டு பேசுகிறோம். இரு ஃபஸ்ட்டு மணி மண்டபத்தை காட்டும். நீ ஒழுங்கா எடுத்தாலே வராது, என்ன சினிமாட்டிக் ஆடுங்க. டேய் இப்படி நோத்தணும்டா. சாரி சார். அவ்வளோதான். இதுதான் மணி மண்டபம். இதுதான் ராஜராஜ சொல்லி தூங்கிட்டு இருக்காரு. ஏன்டா இப்போ எடுத்துக்கிட்டே வர? அதான் வந்துருக்குடா சார். மணி மண்டபத்தை பற்றி நான் உள்ளே போனது இல்லையே. நான் போயிருக்கேனே. போய் என்ன பண்ணிருப்பேன்னு யாருக்கு தெரியும்? நான் எதுவும் பண்ணல. சும்மா போனேன், சுற்றி பார்த்தேன், வந்துட்டேன். நான் தெரியவே இல்லை. நீ இப்படி கொண்டு போயிடுறேன் கேமரா. நல்ல வேலை. மணி மண்டபம் போனால் பெயிண்ட் அடிச்சிட்டிங்க, நல்லது. ரொம்ப அவன் பேர்லாம் எடுத்து வச்சுருக்கானா. நிறைய பேருக்கு அது சோதனையாக இருக்கும். இப்போ தான் வந்து ராசராச சோழன் தெரியுதா? சரி சரி. இதான் வந்து இதான் என்ட்ரன்ஸ். மண்டபம் அப்போவே ராஜராஜ சோழன் வந்து சித்திரப்படியெல்லாம் போவாங்க. இங்கே தான் அடக்க மாட்டாங்களா அவரை? இல்லையே. அப்புறம் எதுக்கு இது தரலையே. ஒரு நிமிஷம் இருங்க, கூகுளில் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மால் வந்துடுச்சு. மாலை கிட்டக்க பார்த்தோன்னா தான் வந்து ஒரு குளிர்ச்சி இருக்குது. மாலுக்கிட்ட வந்துட்டோம். சரி பாருங்க நீங்கள் மாலை. ஓகேவா? ஆடியோ ஆன் பண்ணிட்டியா? எதுக்கு ஆடியோ? சும்மா அப்படியே எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோ சார் அவர் செக் பண்ணுவார் சார். மால் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வரோம். வேலை வட்டாமச்சாரம் போகிறது ஃப்ரெண்ட்ஸ். வித்தியாசமான கேமரா. சுற்றி பார்ப்போம். எஸ்கலேட்டர் இந்த மாதிரி திருச்சியில் 4 மால் இருக்குங்களா சார்? நானா சார்? நான் அவ்வளோ பெரிய தொழில் அதிபர் அவ்வளோ சார். நான் வந்துட்டு அப்புறம் ஓட்டிட்டு சார் சிங்கிள் தான் சார். எப்போவுமே சிங்கத்துக்கு அழகு. அதான் மக்கள் காமிக்கலான்னு தான் நான் அங்கிட்டு போனேன். மக்களுக்கு காமிக்கிறாளா? மக்களுக்கு காமிக்கிறான். இப்போ ஜாசி விவைசி அவர்கள் வாங்க போறாரு. என்னது? ட்ரெஸ்ஸு தான். இதெல்லாம் வாங்கல. சொல்லு என்ன விஷயம்? ஒன்றும் இல்லையே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்டை நான் எடுக்கலான்னு இருக்கேன். நான் போய் போட்டு வைக்க போகிறேன் ட்ரெயின். ஏன்னா இங்கிலீஷ் வித்தியாசமாக இருக்குது. வடிவேல் இருக்கிற மாதிரி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். இப்போ பக்கத்தில் நிற்கும் போது என் போது நீங்கள் கொஞ்சம் அழகாக தான் இருக்கும். சார் சார் போடுங்க. சரி, போய் போட்டு பாருங்க. போய் ஹர்ஷத் இப்போ வந்து ட்ரெஸ் போட்டு பார்க்க போயிருக்கான். எப்படியும் வாங்க மாட்டான்னு தெரியும். சும்மா போட்டு பார்த்து ஸ்டோரி போடுறதுக்காக எடுத்து உள்ளே போயிருக்கான். வரமாட்டான். டே இங்கே கதை தட்டுறேன். டேய் வாட்ச்மேன் கூப்பிட்றாரா? டே ஹர்ஷத்து, ஹர்ஷத்து டேய் சட்டையை போட்டு காமிடா. நீ கொஞ்ச நேரம் லாகர் அப்படி பேசிட்டே போகிறேன். லாகராக நான் பேசிட்டே போகணுமா? இங்கே எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது.
ரைட் ஆர்டர் இருக்கு, வாங்க வந்து ஷாப்பிங் பண்ணுங்க. எல்லாமே இங்கே ரேட் அதிகம். என்ன வேற இதோ என் அண்ணி அங்கே ஒரு ஹேண்ட்பேக் தெரியுதா, ஜாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கான், தெரியுமா உனக்கு? தெரியுமா தெரியாதா? சரி இங்கே பார்க்காம ஏறா டக்குன்னு. சார் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இருந்தான். அவ்வளோ ஃபோனை ஆன் பண்ணி மைக் வச்சான், மைக் எடுத்துட்டு போய் கீழே வச்சிருக்கான். சார் மைக் 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 ஏன்னா அவங்ககிட்ட இருக்காங்க. இப்போ நாங்கள் பட்டாம்பூச்சி படம் பிடிக்க போகிறோம். உங்களுக்கு நான் பட்டாம்பூச்சி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ஏன்னா நம்ம லூஸ் மாதிரி நல்லா அப்படியே ஓஸ் சட்டையில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் தானே இப்போ அதை எடுத்து ஸ்டோரி போட்டுருவான், அவ்வளோதான். நான் வந்து எனக்கு 10 தானே போட்டு பார்க்குறதுக்காண்டி போனேன். 10 தானே. ஒன்று தான் கரெக்டாக இருந்துச்சு, வாங்க வேண்டியதானே. அது வந்து கலர் பிடிக்கல சார். கலர் வேணும்னு தேடி கண்டுபிடிச்சி தான் போய் எடுத்தேன். பாருங்க நீங்கள் கலர் ஸ்டோரி போகிறதுக்கு தான் எடுத்தான். இப்போ கண்டுபிடிச்சிட்டான். சிவாவா அப்படியே போ, மேலே போ. இப்போ மேலே போனால் என்ன ஃபன் இருக்குமா, என்ன சாப்பிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பாத்தியா எதுக்கு மாற்றி கருத்து நீ இது ஏன்டா அப்படி மாற்றி வச்சுருக்காங்க எல்லாத்துலேயும் அந்த போட்டு தான் எல்லாமே அங்கே தானக்கா இருந்துச்சு. நீங்கள் தாங்க மாற்றி வச்சுருக்கீங்க. மாற்றி வச்சுட்டு இந்த வேலை இந்த இடத்துக்கு உள்டாவாக ஏறி இருப்பான். ஏன்னா பைத்தியக்காரன் சுத்தமே. அப்படியே மேலே வந்தீங்கன்னா மக்கள் பசி எடுக்கும், ஷாப்பிங் பண்ணிங்கன்னா அதனால் சாப்பிட்றதுக்காண்டி இங்கே இதெல்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மால் மேலே வரையும் வந்துட்டோம், 3வது மாடி வரைக்கும் வந்துட்டோம். வந்து சுற்றி பார்த்துட்டோம். ஃபன் கேம்லாம் விளாட்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. அதனால் கீழே போயிட்டு இது கீழே இங்கே என்னடா இது, நான் எனக்கு வடிவேல் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீசை இங்கே போடுறா, இங்கே மட்டும் மீசை நிறையா இருக்குடா. என்ன தாடி இருக்கணும் வேறு காட்டுவியா? இந்த பக்கத்து நல்லா தானடா இருக்கு, ஏன்டா இந்த பக்கத்து எப்படி இருக்கு? பன்னீர் நீ பாடுறா, அது தனியாக இனிமேட்டு இப்படியே பேச போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மாதிரி கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கு. கேரள நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு இந்த மால் எவ்வளோ பரவாயில்ல. மால்னு ஒன்று இருக்குல்ல சும்மா. அவங்க நீங்கள் நம்ம ஊரை ரொம்ப டேமேஜ் பண்ணுறீங்க. எங்கள் ஊரில் மால் மட்டும்தான் இல்லை, இது எல்லாம் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? பர்கர் மேன், KFC, சப்வே, தோசா இன்ஃபினிட்டி, சிக்கன் மேலே ஃபுல்லாக அதான் நம்ம ஊர் FSM தான். நம்ம ஊர் FSMே இப்போ தான் இங்கே வந்திருக்கு. நம்பர்லாம் இமினா தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மால் முடிஞ்சிருச்சு. இந்த கீழே மட்டும்தான் போல். கீழே அப்படியே போயிட்டு கீழே வந்து குடும்பத்தினருக்கான இது பிரிவு. என்னெல்லாம் சிரிக்கிற அம்மா இது தெரியுதுடா. அந்த பொருளை வந்து மாலுக்குள்ள விட மாட்டாங்க. அதனால் அது பொருளை ஒழிச்சு வச்சுட்டு தப்பான அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தப்பு. நான் வந்து இங்கே ஒரு வேலையாக எடுத்துகிட்டு வந்தோம். அந்த பொருள்னா அது இல்லை, இது கம்பி எடுத்துகிட்டு வந்தோம். கம்பி இங்கே கேட்குறதுக்காண்டி அந்த கம்பியை வந்து மாலுக்குள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அதனால் வெளியே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டு வந்தோம். அதுதான் பொருள்ன்றாங்க. பொருள் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துக்கோங்க. அசத் தான் வந்தான், 2 சட்டை எடுத்துருக்கான். சட்டை பணக்காரன் அசத்தெல்லாம் சும்மா இல்லை, திருச்சியே 40 இடம் வச்சுருக்கானுங்க. டே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அப்புறமா அப்படியே என்ன உள்ள ஃபன் கேம்லாம் 4 நாள் தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் சின்ன பசங்க நாங்கள் மெச்சூரிட்டி ஆகிட்டோன்றதுனால நாங்கள் வந்து விளையாடலை. என் தலைவன் ஃபரீத் இருந்தானா இவங்க விளாண்டுமா இழிப்பான். ஆமாம், ஒன்றும் பண்ண மாட்டான், இங்கே கூடயே தான் சுற்றி இருக்கும். வேஸ்ட்டு. இங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு வெளியே போனோன்னா இந்த காசை வச்சு நிறையா சாப்பிட்லாம். நாங்களே லேட்டாக தான் சாப்பிட்டோன்றனால இப்போ நாங்களே எதுவும் சாப்பிடல. இங்கே குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வீடியோ முடிஞ்சால் நாங்கள் போடுவோம்.
நாங்களே பொங்கல் சமைக்கலான்னு இருக்கோம். சமைச்சு நாங்களே வித்தியாசமாக உரப்பு பொங்கல் செய்யலான்னு இருக்கோம். மிளகா பொடி கைமா பொங்கல் பண்ணலாம். பொங்கலில் கறி போட்டு பண்ண போகிறோம். கறி பொங்கல். சரி, உங்கள் காலேஜில் ஏன் பொங்கல் ஃபங்க்ஷன் வைக்கல? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். எங்கள் காலேஜில் பாய்ஸ்க்கு கிடையாது, கேர்ள்ஸ் மட்டும் தான் ஃபங்க்ஷன். காலேஜ் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் போய் சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய். சொல்லுங்க சார், உங்க வேலையை நீங்க பதிவு பண்ணணும். வேதனையெல்லாம் நாங்கள் அதை வந்து நாங்கள் வீட்டில் கொண்டாடிக்குவோம். மக்களோட கொண்டாடுறதுக்காக லீவ் விட்டுருக்காங்க. சார், எங்களுக்கு தான் லீவு. அதுக்கும் கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விளங்காத யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயே நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப வருஷமாக இல்லை, எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். நியூ இயரே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணல இந்த வருஷம் எங்களுக்கு வந்து. அதனால் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். பொங்கல் விழாக்கப்போ நான் உங்களை பார்க்குறேன். எல்லோரும் பொங்கலை பார்த்து சேஃபாக கொண்டாடுங்க. வாகனங்கள்லாம் பொறுமையாக ஓட்டுங்க. அதை சொல்கிறேன். ஊருக்கு போனப்போ நாங்கள் வந்து தூய தமிழெல்லாம் பேசி வர விளாண்டோம். அந்த இதெல்லாம் அப்படியே இருக்குது. அந்த இதெல்லாம் போடவே முடியாது வேறு. இன்னொரு இது பொங்கல் லாகில் நாங்கள பொங்கல் லாகில் அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம். முடிஞ்சா சரி, நான் கீழே போகிறேன். பாய். மாட்டிக்கினாரு ஒருத்தரி. அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால்.